ஹலோ 11th ஸ்வாகுட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th காமர்ஸ் குரூப் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்க பிள்ளைகளுக்காக தான். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த குரூப் பற்றி ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அண்ட் வந்து மார்க் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், 10த்துக்கும் 11த்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அதனால் அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன் செல்லா குட்டீஸ். அண்ட் காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பற்றி சின்ன ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா செல்லா குட்டீஸ்? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கான மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு செலாக்குட்டி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா காமர்ஸ் குரூப் நான் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து காமர்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்கக்கான்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி அவங்களுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 10th வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். 11th வந்து நம்ம ஒரு வேளை பயோ மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தா அப்படியே சயின்ஸே வந்து நம்ம தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காமர்ஸ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம 10th அதை பற்றி நம்ம பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம படித்த மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே இருக்கும். அது எதுக்குமே பயப்படாதீங்க செல்லா குட்டீஸ். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல நிலைக்கு தான் உயர்த்துமே தவிர வேறு எதுவுமே உங்களை பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா அதுலேயுமே நல்லா சக்சீட் ஆகலாம். ஸோ காமர்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி மிஸ் அண்ட் வந்து மார்க் எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஐடியாவே இல்லையே அப்படின்ற செல்லா குட்டீஸ்க்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமர்ஸை பொறுத்த அளவுக்கு மார்க் பேசிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லா குட்டீஸ் நார்மலாகவே 11த்துக்கே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 11த்துக்கு வந்து ஸோ இப்போ வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப்பு, சயின்ஸ் டீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து 70 மார்க் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதில் வந்து நீங்கள் 15 மார்க் கிட்ட எடுத்தால் பாஸ். சரிங்களா? இது வந்து சயின்ஸ் சைடு. அப்படியே நம்ம ஆர்ட்ஸ் சைடு வந்து இப்போ நம்ம காமர்ஸ் இவங்களை எல்லாருமே வந்து நம்ம ஆர்ட்ஸ் சைடுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களாடா? ஸோ அப்படியே ஆர்ட்ஸ் குரூப் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90 மார்க், 90 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்கடா, பப்ளிக் எக்ஸாம். அப்போ மேம் நம்ம 100 தானே மேம் எப்பயுமே, 90ன்றீங்களே, அப்போ மீதி 10 மார்க் எங்க மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த 10 மார்க் இருக்குடா. ஆனால் அதை வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 10 மார்க் கொடுப்பாங்க. அது என்ன மேம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை வச்சு கொடுக்குறாங்க அந்த 10 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, ஸோ நீங்கள் படிக்கிற விதம், ஸோ இது எல்லாத்தையுமே பொறுத்து அந்த 10 மார்க்கை வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 10 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து 90 மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே மேம், 90 மார்க்னால் அப்போ எப்படி மேம் நாங்கள் 10th படிக்கிற மாதிரியே வந்து 11th வந்து 8 மார்க் இருக்குமா, 5 மார்க் இருக்குமா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி இங்கே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும்டா. ஸோ பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் நம்ம 90 மார்க்குக்கு எழுத போகிறோமா, அதில் வந்து 1 மார்க் வந்து 20 இருக்கும்டா. சரிங்களா? 20 ஒன் வேர்டு நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் அதே மாதிரி 2 மார்க் வந்து 10 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்கடா. அப்போ வந்து 2 மார்க் நீங்கள் எத்தனை எழுதுகிற மாதிரி இருக்கும், 7 எழுதுகிற மாதிரி இருக்கும்டா செல்லா குட்டீஸ். அடுத்து வந்து டைரெக்டாக 3 மார்க்குக்கு போவோம். சரிங்களா? நீங்கள் யோசிக்கிற மாதிரி 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்லாம் கிடையாது. இங்கே 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு. சரிங்களாடா? இவ்வளோ தான் எக்ஸாம் பேட்டர்ன், ரொம்ப சிம்பிள். அப்போ வந்து 2 மார்க் வந்து 10 கொடுத்துட்டு 7 எழுத சொல்கிறாங்களா, அட் த சேம் டைம் 3 மார்க்குமே 10 கொடுத்துட்டு 7 எழுத சொல்லுவாங்கடா. அப்போ 2 மார்க்கும் 7 எழுதணும், 3 மார்க்கும் 7 எழுதணும். அட் த சேம் டைம் 5 மார்க்கும் நீங்கள் 7 எழுதணும். சரிங்களாடா? ஸோ இங்கே 8 மார்க்கு கிடையாதுடா. அப்போ நீங்கள் எல்லாமே 7 7 எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 வேர்டு 20 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன்றோம். காமர்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டவுட் வருது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கடா, நான் கண்டிப்பாக அதுக்குரிய பதிலையும் சொல்கிறேன். ஸோ இப்போ